இன்றைக்கி நாம் ரொம்ப சுலபமாக ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தினமும் இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இது போல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. ஒரு பல்லாரியை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த பல்லாரி ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, பாதி ஸ்டேஜ் வதங்கினா போதும். இப்போ இதோட நல்ல பழுத்த தக்காளியில் 2 தக்காளியை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே 8-10 பல்லு பூண்டை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லிக்கீரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையுமே மாற்றிட்டு தேவைப்பட்டால் உப்பும் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணியையும் இந்த சட்னியோடய சேர்த்துடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துடுங்க. கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல் தாளித்து சேர்த்துடுங்க. அவ்வளோதான், நல்ல ருசியான கார சட்னி ரெடியாக இருக்குது. இப்போ சட்னி ரெடியாக இருக்குது. இனி நம்ம மெயின் டிஷ்ஷாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு முளைக்கட்டினா பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. பயிறு எப்படி முளைக்கட்டணும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை கீழே டேக் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட 1/4 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மாவு எல்லாத்தையும் மாற்றினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியையும் இந்த மாவோடையே சேர்த்துருங்க. இப்போ இதோட 1 கப்பு கோதுமை மாவு இல்லைனா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இதை நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. கலந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு துருவின கேரட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பல்லாரியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்துடுங்க. இதோட வேறு ஏதாவது காய்கறிகள் சேர்த்துக்க விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடுங்க. சோடா உப்பு நான் சேர்த்துருக்கேன், நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். சோடா உப்பு சேர்த்திங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு இன்னமும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இப்போ அவ்வளோதான், மாவு ரெடியாக இருக்குது. இனி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி இல்லைன்னா ஆப்ப கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. மாவு ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைங்க. மேலே நல்லா வெந்திருக்கணும், உள்ளேயும் வெந்திருக்கணும். பச்சை மாவு மாதிரி இருக்கவே கூடாது. நல்லா வெந்து இந்தளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு மறுபடியும் தீயை நல்லா குறைச்சி வச்சு தான் வேக வைக்கணும். அடுத்த பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துருங்க. கொஞ்சம் கூட பச்சை மாவு இருக்கவே கூடாது, நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். அடுத்தடுத்து செய்யும்போது இந்த மாதிரி மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1 கரண்டி மாவை ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு வேக வைங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சு வேக வச்சா மட்டும்தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே வெந்துட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் ஆப்ப கடாயிலையும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா தோசை கல்லில் தோசை மாதிரியும் செஞ்சுக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே இதை சாப்பிடலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கும் இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே வளர்கிற குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்து பழகுங்க. அப்போ தான் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா ஆரோக்கியமாகவும் வளருவாங்க. இது சாப்பிட ரொம்பவே ருசியாக இருக்கும். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கும் ரெடி பண்ணி கொடுத்து விடலாம். அவ்வளோதாங்க, இந்த ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஹைப் பண்ணுங்கள். நம்மளோட தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.